இந்த குரூப் ஒன் எக்ஸாம்ல என்னென்ன போஸ்டிங் இருக்கு? கிட்டத்தட்ட 7 போஸ்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து கிட்டத்தட்ட 65ல இருந்து 70 வரைக்குமே நமக்கு கிடைக்கும். துணை கண்காணிப்பாளராக இருக்கீங்க, ஒரு டிஎஸ்பியா இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி நடத்தக்கூடிய எக்ஸாம் நிறைய எக்ஸாம் வந்து இருக்கு. அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, சேம் டைம் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு நம்ம எப்போதுமே அதிகமாக மாணவர்கள் போட்டிக்கூடிய எக்ஸாம் எது அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் மட்டும்தான். குரூப் 2வே வந்து நிறைய பேர் போட்டி போடுறது கிடையாது. அதுவும் குரூப் 1 பொறுத்த மட்டும் நிறைய மாணவர்கள், அதுவும் டிகிரி படிச்சுட்டு குரூப் 1 வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால நான் வந்து போட்டி போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 10th குவாலிஃபிகேஷனில் உள்ள குரூப் 4 எக்ஸாம் மட்டும் நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயுமே நிறைய மாணவர்கள் பாஸ் பண்ணுறாங்க, ஃபெயிலும் ஆகுறாங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எதுக்காக இந்த குரூப் 1 எக்ஸாமை டிகிரி படித்த மாணவர்கள் எல்லாருமே போட்டி போட மாட்டுக்காங்க, ப்ரிலிமினரி எக்ஸாம்னா என்ன, மெயின் எக்ஸாம்னா என்ன, இன்டர்வியூ வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் இந்த குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்மளே மாதிரி தான் குரூப் 1 அப்ளை பண்ணி போஸ்டிங் வாங்குற எல்லாருமே இருக்காங்க. மேல் ஆர் ஃபீமேல் நம்மளே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க மட்டும் எப்படி பாஸ் பண்ணுறாங்க, நம்ம டிகிரி படிச்சுட்டு ஏன் குரூப் 4 முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் எல்லாமே பார்க்க போகிறோம். சேம் டைம் டிஎன் யூசரிப்பு நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு நிறைய மாணவர்கள் வந்து போட்டி போடுவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல அவங்க குவாலிஃபைடாக ஆகுறது கிடையாது. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுக்கறது கிடையாது. பட் இந்த வீடியோ தொகுப்பில் டிஎன்பிசி குரூப் 1ல யூனிஃபார்ம் சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றியுமே தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், காம்படிஷனுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் போட்டி போடுற மாணவர்கள் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறதுமே ரொம்ப கம்மியாக மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 எக்ஸாமில் ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு ஒரு 1 லட்சம் பேரோ, ஒரு 80,000 பேரோ, 2 லட்சம் பேரோ தான் அப்ளை பண்ணுவாங்க. அதுலேயுமே ப்ராப்பராக யார் படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ப்ரிலிமினரி வந்து கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து மெயின் எக்ஸாம் வந்து யார் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யார் அக்யூரேட்டாக நான் சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டோட இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் மெயின் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறாங்க. மெயின் எக்ஸாமும் கிளியர் பண்ணியாச்சுன்னா இன்டர்வியூ அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூவை பற்றி லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? அதாவது குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து ஏதாவது ஒரு டிகிரி படித்தா ஓகே. நீங்கள் டிஸ்டன்ஸில் படித்தாலும் ஓகே தான், ரெகுலரில் படித்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 3 வருஷம் டிகிரி படிச்சிருக்கீங்க, ஆனால் நான் குரூப் 1 எக்ஸாம் எழுதலை அப்படின்னா இப்போ இருந்து குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ராசஸ் என்ன, எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் குரூப் 4 தான் படிக்க போறீங்க அப்படின்னா, அதை அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு டிகிரி படிக்கணும்? ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னா டிகிரி படிக்காமலே நீங்கள் வீட்டில் ஃபுல் டைமாக உட்காந்துட்டு 3 வருஷம் டிகிரி படிச்சதுக்கு 3 வருஷம் வீட்டில் உட்காந்து ஃபுல் டைமாக படித்து குரூப் 4 போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ உங்கள் கையில் டிகிரி இருந்தோம் நீங்கள் ஏன் குரூப் 1 எக்ஸாமும் குரூப் 2 எக்ஸாமும் அட்டன் பண்ண மாட்டேங்க? ஸோ இதை வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிலிமினரி, செகண்ட் ஒன் மெயின் எக்ஸாம், தேர்ட் ஒன் இன்டர்வியூ. இந்த ப்ரிலிமினரியை பொறுத்த மட்டும் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகேவா? ஸோ அது சிலபஸ் என்ன, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சிலபஸை சார்ந்து நான் தனியாக வீடியோ தரேன். ஓகே, ஸோ ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ இந்த 3மே கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன? அதாவது நீங்கள் 21 வயசு, அதாவது 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 21 வயசுல இருந்து 34 ஏஜ் வரைக்குமே நீங்கள் வந்து அவைலபிளாக இருப்பீங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஐ இந்த மாதிரி கம்யூனிட்டி எல்லாமே நீங்கள் 22 ஏஜ்ல இருந்து 39 ஏஜ் வரைக்குமே நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் எக்ஸாமுக்கு வந்து எனக்கு வந்து ஏஜ் இல்லை, அதனால என்னோட கனவு எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் கையில் டிகிரி இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில்
39 வயசுல டிஎன்பிசி எழுதி நீங்க குரூப் ஒன் பாஸ் பண்ணீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு டிஎஸ்பியா வந்து ப்ரொமோஷன் வாங்கலாம். அதே மாதிரி அதாவது போஸ்டிங் வாங்கலாம். ஓகே, அப்போ எஸ்ஐ பெருசா டிஎஸ்பி பெருசா? டிஎஸ்பி தான் பெருசு. அப்போ நீங்க அதை வந்து வாங்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. அது அடுத்து இந்த குரூப் ஒன் எக்ஸாம்ல என்னென்ன போஸ்டிங் இருக்கு? கிட்டத்தட்ட 7 போஸ்டிங் இருக்கு. இந்த 7 போஸ்டிங்குமே டிஎன்பிசி குரூப் ஒன்ல டாப் மோஸ்ட் போஸ்டிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிசி, செகண்ட் ஒன் டிஎஸ்பி அதாவது டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், டெப்டி ரிஜிஸ்டர் அண்ட் கோஆபரேட்டிவ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ. அப்போ இதில் 2 எண்ணம் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இது ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். ஓகேவா, துணை கண்காணிப்பாளர். செகண்ட் ஒன் அதாவது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ, அதாவது மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை. இந்த 2 போஸ்டிங்குமே யூனிஃபார்ம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் கவர் ஆகுது. அப்போ எஸ்ஐ எக்ஸாம்ல முட்டி மோதி நிற்கிறத விட நீங்க நல்லா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு நல்லா ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல துணை காவல் கண்காணிப்பாளராக போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். அதே மாதிரி எனக்கு டிஎஸ்பிலாம் வேண்டாம், எனக்கு வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை வேணும் அப்படின்னா அதுவுமே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். ஸோ அதுவுமே ஒரு கம்ஃபர்டபுளான சர்வீஸ். அந்த போஸ்டிங் கூட நீங்க வாங்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போஸ்டிங் எல்லாமே பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 7 போஸ்டிங் இருக்கு. இந்த 7 போஸ்டிங்குமே டிகிரி படித்த எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான். பட் அதுக்கான முயற்சி பயிற்சி நம்ம கிட்ட இருந்தால் மட்டும்தான் அது வந்து பாசிபிள். அதை விட்டுட்டு சும்மா நான் படிக்கவே மாட்டேன், அது ட்ரை பண்ண மாட்டேன், குரூப் 4 எக்ஸாமும் பிசி எக்ஸாம் தான் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா உங்களை மாதிரி யாருமே கிடையாது. ஏன்னா எப்போதுமே நம்முடைய கனவுகள் வந்து உயரமா இருக்கணும். அப்பனா தான் நம்மளுமே உயரமா வந்து போக முடியும். சும்மா கிரேட் 2 பிசி எக்ஸாமும் குரூப் 4 எக்ஸாமும் எழுதுறதுக்கு நம்ம ஏன் டிகிரி படிக்கணும்? ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நம்மளுடைய ட்ரீமை வந்து மாற்றி பாருங்க. அப்பனா தான் வந்து நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ் போடணும்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா யூபிசி எக்ஸாம் எழுதி ஒன்று எஸ்பி ஆயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி டிஎஸ்பி ஆயிடணும். இந்த 2 போஸ்டிங்குமே டாப் மோஸ்ட் போஸ்டிங். ஓகே, ஸோ இதை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அடுத்து இதனுடைய சேலரி என்ன? அதாவது குரூப் ஒன்ல நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு, போஸ்டிங் வாங்கியாச்சு. அடுத்து நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது சேலரி என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் 22 இந்த பே ஸ்கேல் படி ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து கிட்டத்தட்ட 65ல இருந்து 70 வரைக்குமே நமக்கு கிடைக்கும். அதாவது 65Kல இருந்து 65,000ல இருந்து 75,000 வரைக்குமே நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மூமெண்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுவும் 50Kக்கு மேலே வந்து வருது அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ இந்த 3மே வந்து ரொம்ப கஷ்டமா ரொம்ப ஈஸியா? எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸி. அப்போ யாருக்கெல்லாம் கஷ்டம்? என்னன்னே தெரியாது, நான் எதுவுமே படிக்க மாட்டேன், என்னுடைய கனவு வந்து ரொம்ப ரொம்ப சின்னது, அதுக்குமே வந்து நான் வந்து எஃபர்ட் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து தன்னோட குறிக்கோளை உயரத்தில் வைக்காம தாழ்மையாக வச்சோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் கஷ்டம்தான். அப்போ யாருக்கு ரொம்ப ஈஸி? தன்னுடைய கனவு எப்போதுமே உயர்ந்ததாக இருக்கணும், மக்களுக்கு எப்போதுமே உயர்ந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாப் லெவலில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பாசிபிள். அப்போ ப்ரிலிமினரியை பொறுத்த மட்டும் ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் நீங்கள் வந்து எழுத போறீங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்க போது அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சரோ அதை சூஸ் பண்ண போறீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ண போறீங்க. மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 பேப்பர் உண்டு. அந்த 4 பேப்பருமே டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். நம்ம ஸ்கூலில் காலேஜில் 3 மார்க்கு 4 மார்க்கு 6 மார்க்கு 8 மார்க்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதியிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டான கீ பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக மெயின் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வானத்திலிருந்து வந்தவங்க மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்மள மாதிரி தான் அவங்களும் ஒரு மென் அண்டு ஆண், அவங்களும் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதை திங்க் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அதாவது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கான கனவு வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதை வந்து திங்க் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்வியூவை பொறுத்த மட்டும் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா தான் வந்து கிளியர் பண்ண முடியும், ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. ஆனால் இதில் எது உண்மை அப்படின்னா நீங்கள் ரிச்சாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களோட நாலேஜ் மட்டும் ரிச்சாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணிடலாம். அங்கே நீங்கள் ப்ரிலிமினரி மெயின் இந்த 2மே கிளியர் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூ வந்து வர சொல்கிறாங்க, இன்டர்வியூ போகிறீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் கோடு, உங்களோட நாலேஜபிளான மைண்டு, இந்த 2ஐயும் தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா உங்களோட
ப்ரெசன்டேஷன் ஒரு கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்டர்வியூ சேம்பரில் இருக்கேன், நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ப்ரெசன்டேஷன் என்ன? ஸோ உங்களோட பேர், உங்களோட ஊர் பேரை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சேம் டைம் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கேன், நீங்கள் வந்து டிசி ஆக போகிறீங்க, தென்காசி மாவட்டத்தில் ஒரு பப்ளிக் ஒரு கேஸ் வந்து நடக்கு, ஒரு ஏதாவது ஒரு சம்திங் ஒரு கேஸ் நடக்கு, அந்த கேஸில் நீங்கள் தான் இன்வால்வ் ஆகுறீங்க, நீங்கள் தான் வந்து போகணும், நீங்கள் போனால் மட்டும்தான் அந்த சம்பவம் வந்து தீர்வு பெறும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 100 மக்கள் வந்து கூடியிருக்காங்க, அந்த 100 மக்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கு உங்களோட கான்ஸ்டான ஒரு ஆன்சரை நீங்க பிரசன்டேஷன் பண்ணும்போது, அதாவது ரியாலிட்டியை பிரசன்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு மார்க் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கே தெரியும், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அடிதடி, ஜாதி கலவரம், மத கலவரம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருக்கீங்க, ஒரு டிஎஸ்பியா இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ராக்டிக்கலா கொஸ்டின் கேட்பாங்க. உங்களோட அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ்னான ஒரு மைண்டை, ஒரு ஆன்சரை வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு மார்க் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ பொறுத்த மட்டும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் கஷ்டம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா அது கஷ்டம். கஷ்டமே இல்லை, என்னால் எல்லாமே முடியும், ஐ கேன் டூ இட், ஐ கேன் வின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக குரூப் ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது 3 ஸ்டெப் தான், மற்றபடி வேற எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஸோ இப்போ குரூப் ஒன் எக்ஸாமை பொறுத்த மட்டும் 2025 1/4/2025 ஏப்ரல் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஜூன் மாதம் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க. படிக்கக்கூடிய டைம் நமக்கு நிறையா இருக்குது. ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ இந்த 3மே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாம் தயவு செய்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி எல்லா ஹையஸ்டான ஒரு எக்ஸாமுக்குமே நம்ம அகாடமி சார்பாக கோச்சிங் கைடு வந்து ஆன்லைன் மூலமாக கொடுக்க போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் டிகிரி படிச்சுட்டு குரூப் 4 எக்ஸாமோ, பிசி எக்ஸாமோ, எஸ்ஏ எக்ஸாமோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.